ஹாய், ஹலோ, வணக்கம். இது ஒரு வெல்லங்க. புதுசா இருந்தது இந்த கடையில. தேங்காய் பால் வெல்லம் அப்படின்னு இருந்தது. அதில தேங்காய் பால் சேர்த்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலான்றதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு பணியாரம் செய்வோம். இது அ திருவி எடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு 1 கப் வந்துச்சுங்க. அந்த அளவு எடுத்துக்கலாம். இந்த வெல்லம் தான் இல்ல. நீங்க நார்மலா நம்ம எப்பவும் எடுக்கிற வெல்லமும் எடுத்துக்கலாம் அது கூட. இப்ப இது மூழ்குற வரைக்கும் நம்ப தண்ணி ஊத்துவோம். அது நல்லா கரையட்டும். நல்லாவே கரைஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வடிகட்டி எடுத்துக்கலாம். அதில் இருக்க கல், மண், குப்பை எதாக இருந்தாலும் அது நின்றுடும். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்குவோம், பெருஞ்சீரகம். 2 டீஸ்பூன் கசகசா, பாப்பி சீட் அதுவும் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட். நீங்கள் இங்கே ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் வச்சுருந்தீங்கனாலும் தேங்காய் பூ போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு நல்ல பழுத்த கனிஞ்ச ஒரு வாழைப்பழம். நல்லா இப்படி ஒரு ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பேபி ஃபுட் மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம இந்த வெள்ளை கலவைக்குள்ளே சேர்த்துருவோம். இப்போ இதை நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு பிஞ்ச் சோடா மாவும் சேர்த்துக்கோங்க. பைகார்பனேட் ஆஃப் சோடா அந்த கிளிப்பில் விட்டு போச்சு, சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துருக்கேன். இப்போ நான் எடுத்துருக்கிற இந்த வாட்டர் அளவுக்கு எனக்கு 1 1/4 கப் அளவுக்கு மாவு செஞ்சுச்சு. நீங்கள் எவ்வளோ தூரம் தண்ணி ஊற்றுறீங்க அந்த பதத்துக்கு ஏற்ற மாதிரி மாவு சேர்த்துக்கோங்க. பதம் இப்படி இருக்கணும், ஓகேங்களா? இந்த மாவை நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் காய வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கிள்ளி போடுங்க. ஷேப்பெல்லாம் பிரச்சனை இல்லை, அது நல்லா அழகாக உருண்டு வரும். அந்த எண்ணெய் எவ்வளோக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் போடுங்க. ஓவர் க்ரௌட் பண்ணாதீங்க. நிறைச்சி போட்டிங்கன்னா வேகிறது கஷ்டமாக இருக்கும். இது கொஞ்சம் வேகட்டும். நல்லா ரவுண்டு ஷேப்பில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா குழிப்பணியார சட்டியில் கூட நீங்கள் போடுங்க. ரவுண்ட் ரவுண்டாக அழகாக வரும். ஓகே, பாருங்கள், நல்லா குண்டு குண்டுன்னு உருண்டு உருண்டு வருது. நல்ல இந்த கலர் வரணும். நல்லா இப்படி ஸ்பூனை இப்படி சுற்றி சுற்றி விட்டிங்கன்னா 4 பக்கமும் அந்த கலர் வரும். பாருங்கள், அப்படி தகன்னு மின்னுது நம்ம பணியாரம். இப்போ இதை ஒரு பேப்பர் டவல் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏதாவது எக்ஸஸ் எண்ணெய் இருந்துச்சுன்னா அது பேப்பர் டவலில் போயிடும். அழகாக வந்திருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த தேங்காய் பால் வாசனை அது தனியாக தெரியுது. ரொம்ப நல்லாயிருக்கு. வச்சு பார்ப்போமா? அப்பா, அவ்வளோ நல்லாயிருக்குங்க. உள்ளே ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. எக்ஸலண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.